ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vanshi ரெசிபீஸ் அண்ட் vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வன்சி பாப்பாவோட 3rd பர்த்டே டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாப்பாவோட 3rd பர்த்டே வந்து கொஞ்சம் கிராண்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு 2 பர்த்டே கம்பேர் பண்ணும் பொழுது இது கொஞ்சம் கிராண்டு தான் எங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு பர்த்டே பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக கடையிலே நம்ம டெக்கர் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் வாங்கி டெக்கர் பண்ணி நாங்களாக வீடியோ ஷூட் பண்ணோம். நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும்தான் ஒரு செல்ஃபில் அந்த ஃபோனை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். செகண்ட் பர்த்டே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் அந்த வீடியோ இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி, கேசரி, மல்லி துவையல் இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு 10 பேருக்கு கொடுத்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து 3rd பர்த்டே, பாப்பாவோட 3rd பர்த்டே இது. இந்த பர்த்டே வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு. எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அதனால் அவங்கள இன்வைட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸை பிரிண்ட் எடுத்து இந்த மாதிரி கிளிப்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்போட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 350 பைசா. இந்த டெடி பியர் போட்ட ஹாப்பி பர்த்டே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ வாங்கினது. அந்த ஃப்ளவர்ஸ், கலர் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அது எல்லாமே கிராஃப்ட் பேப்பர் தான். ஒரு பண்டில் வாங்கினோம். அதில் மொத்தம் 100 ஷீட் இருக்கும். அதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 950 பைசா. கொஞ்சம் ஷீட் இன்னும் இருக்குது, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கு, கொஞ்சம் ஷீட் வந்து இருக்குது. அது ஃபுல்லாக லைட் கலர்ஸுங்கிறனால அது அப்படியே இருக்குது. அடுத்து இந்த பலூன்ஸ் வாங்கியிருக்கோம். பலூன்ஸ் வந்து ஒரு பேக்கெட்டில் 20 பலூன்ஸ் இருந்தது. அதோட ப்ரைஸ் 300 பைசா. மொத்தத்துக்கு இவ்வளோ தான் வாங்கினோம். கேக் முதற்கொண்டு எல்லாமே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணோம், எதுவுமே கடையில் வாங்கலை. இப்போது இந்த கிராஃப்ட் எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிற டுட்டோரியலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, கிராஃப்ட் பேப்பர்ஸ் வேணும், பென்சில், சிசர், க்ளூ. நல்ல க்ளூவாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு சில க்ளூ பார்த்திங்க அப்படின்னா அப்போதைக்கு ஒட்டும், திடீர்னு வந்து மூவ் ஆயிரும், அது நல்லா ஸ்டிக் ஆகாது. அதனால் நல்ல க்ளூவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டாப்லர் தேவைப்படும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ளவர்ஸில் சென்டரில் சர்க்கிள் மாதிரி வைப்போம் இல்லையா, அந்த இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். கான்ட்ராஸ்ட் கலர்ஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் அப்படின்னா ரெட், எல்லோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ளூ அப்படின்னா எல்லோ கலர் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் சிசர் வச்சு நல்லா பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். இது வந்து A4 சைஸ் கிராஃப்ட் பேப்பர். இதில் A3 இருக்குது, A2 இருக்கான்னு தெரியல. A3 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த கடையில் பார்க்கல, ஒரு வேளை கேட்டால் எடுத்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜிக்ஸாகாக மடிக்கணும். அதாவது முன்னாடி ஒரு சைடு மடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த சைடு மடிக்கும் பொழுது பின்னாடி மடிக்கணும். இந்த மாதிரி அந்த பேப்பரோட எண்டு வரைக்கும் மடிக்கணும். லாஸ்ட்டாக வர அந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் கரெக்டாக வந்துடும், ஒரு சில டைம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை மட்டும் சிசரை வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது அந்த இதை வந்து 2ஆக மடிக்கணும், ஈக்குவலாக 2ஆக மடிக்கணும். மடித்த பின்னாடி ஒரு லைன் மாதிரி வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிடுங்க. இப்போது வந்து இதை ஜாயின் பண்ணணும். அதனால் இன்னர் சைடு, அதாவது நம்ம மடித்தோம் இல்லையா, அந்த சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டிடணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அதை பிடிச்சிருந்தீங்கன்னாவே போதும், அது வந்து நல்லா ஈஸியாக ஸ்டிக் ஆயிரும். இப்போ ஒரு சைடு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு சைடு ரெடி பண்ணணும். இப்போ இது 2ஐயும் ஜாயின் பண்ணணும், அது அவ்வளோதான். இதவே இன்னும் பெரிய ஃப்ளவராகவும் செய்யலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி, மல்டி கலர்ஸில் யூஸ் பண்ணி ஒரு பெரிய பூ மாதிரியும் செய்யலாம். நம்ம வந்து ஒரே சைஸில் ஃப்ளவர் செய்ய போகிறனால எல்லாத்தையுமே 2 பார்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். இப்போது 2 ஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு, 2 பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது 2ஐயும் ஒட்டணும். அதனால் ஒரே ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு, ஒரு பாதி எடுத்துகிட்டு, அதோட அவுட்டர் சைடு இருக்கும் இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அப்படியே கையை எடுத்துடக்கூடாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஈக்குவலாக நல்லா அமுத்தி விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் பார்ட், அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி முன்னாடி பின்னாடி ஒட்டணும். அவ்வளோதான். இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். இன்னும் 2 டைப் ஃப்ளவர்ஸ் நான் பண்ணேன். அதுவும் எப்படி பண்ணேங்கிற டுட்டோரியலும் இதில் இருக்குது. இது வந்து புதுசாக நீங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அந்த டுட்டோரியலும் சேர்த்து ஆட் பண்ணி போட்டிருக்கேன்.
ஜஸ்ட்டு நான் டெக்கர் பண்ணதை மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவும் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் வீட்டிலே ரெடி பண்ணி வீட்டிலே டெக்கர் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற காரணத்துக்குனால இந்த டுட்டோரியல்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முன்னாடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதே அந்த ஃப்ளவர் எப்படி ஜிக்ஸாக்காக முன்னாடி பின்னாடி மடித்தோமோ அதே மாதிரி தான் இதையும் மடிக்கணும். மடிச்சுட்டு சென்டரில், அதாவது ஈக்குவலாக மடிப்போம் இல்லையா, ரெண்டையும் மடிப்போம். இந்த எண்டையும் அடுத்த எண்டையும் மடித்து சென்டரில் ஒரு லைன் மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணணும். பின் பண்ணிவிட்டு ஒரு பென்சில் எடுத்துகிட்டு ஒரு எண்டில் இந்த மாதிரி கேர்வை ட்ரா பண்ணி அதை வந்து கட் பண்ணணும். இதே மாதிரி அடுத்த சைடு வந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடி எப்படி சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும், அதே மாதிரி இதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைட்டாக பிடிச்சி விட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி அனதர் எண்டும் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு ஒரே ஒரு சைடு மட்டும் எடுத்து அதோட அவுட்டர் சைட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸில் க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டையும் சூப்பராக ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணணும். அவ்வளோதான். இப்போது ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் சென்டரில் அந்த எல்லோ கலர் சர்க்கிள் மாதிரி பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒட்டிடலாம். முன்னாடி பின்னாடி ஒட்டிடலாம். இந்த ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. 2 டைப் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு ஃப்ளவர், முன்னாடி எந்த ஒரு கட்டிங்ஸ் பண்ணாமல் ப்ளைனாக ஒரு ஃப்ளவர்ஸ், 2 டைப் பார்த்துருக்கோம். இப்போ 3வது டைப் நான் பண்ணது பார்க்கலாம். முன்னாடி நம்ம பண்ண அதே மெத்தட் தான். ஜிக்ஸாக்காக மடிக்கணும். மடிச்சுட்டு ரெண்டையும் அதாவது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எண்டை வந்து மடித்து சென்டரில் வர லைனில் ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு 2 ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். அதாவது 2 சைடு ரெடி பண்ணிட்டோம். இப்போது அதை ஒரு பென்சில் வச்சு ஒரு பெட்டல்ஸ் மாதிரி நம்ம ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஃப்ளவர் மாதிரி அப்படின்னா அந்த கோபுரம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 சைடும் பண்ணணும். ஒரே நாளில் எல்லா ஃப்ளவர்ஸும் செய்ய முடியாது. கண்டிப்பாக பேக் பெயின் வரும். ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணும்பொழுது தலைவலிக்கும். இந்த இதெல்லாம் எனக்கு இருந்தது. நான் வந்து ஒரு 3 days வந்து ஒதுக்கிட்டேன் இதுக்காக. அந்த 3 daysமே டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதே மாதிரி இன்னொரு சைட் ஃப்ளவர்ஸும் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். சென்டரில் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டோம். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அவுட் சைடு இருக்கு இல்லையா, அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 சைட் ஃப்ளவரையும் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். முன்னாடி நம்ம பண்ண மாதிரி சென்டரில் அந்த எல்லோ கலர் சர்க்கிளில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். அவ்வளோதான். இந்த 3 விதமான ஃப்ளவர்ஸ் தான் நான் பாப்பாவோட பர்த்டேக்காக பண்ணேன், டெக்கருக்காக. இதில் உங்களுக்கு எந்த இது ஈஸியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இந்த மாதிரி வெட்டிங் டே, பர்த்டே இந்த மாதிரி செலிப்ரேஷன் வரும்பொழுது இந்த மாதிரி நீங்களே கிராஃப்ட் பேப்பர் இதெல்லாம் வாங்கிட்டு அழகாக டெக்கர் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல கிளிட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னா அப்படியும் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கிளிட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோவா எடுத்து காட்டாது. அதனால் மோஸ்ட்லி இந்த திக்கான கலர்ஸ் பேப்பர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. டோட்டலாக நம்ம 3 ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து நீங்கள் நம்மளோட முன்னாடி காமிச்ச கிளிப்பில் டெடி பியரில் ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு பிங்க் கலர் ரோஸ் பார்த்துருப்பீங்க. அது நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படி செஞ்சேங்கிறத வந்து நான் சொல்கிறேன். டோட்டலாக அதை காட்டலை, ஏன்னா அது செய்கிறதுக்கு டோட்டலாக எனக்கு 6 மணி நேரம் ஆச்சு. 6 மணி நேரம் உட்காந்து அந்த ஃபுல் இதையும் முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அதனால் அதை ஃபுல்லாக இந்த சிங்கிள் வீடியோவில் காட்ட முடியாது. இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் ட்ரா பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸில் மீடியம் சைஸில் ட்ரா பண்ணி
அதே சைஸில் மொத்தம் 8 பெட்டல்ஸ் எடுக்கணும். அடுத்து அந்த பெட்டலை விட இன்னொரு அடுத்த சைஸ், அதுக்கு அடுத்த சைஸில் நீங்கள் அதோட மெஷர்மெண்ட்டை வச்சு மேலே ட்ரா பண்ணி வெட்டணும். இதே மாதிரி நீங்கள் என்னென்ன சைஸில் பெட்டல் வெட்டுறீங்களோ அந்த சைஸ் பெட்டல்ஸ் வந்து மொத்தம் 8 பீசஸ் இருக்கணும். நீங்கள் பெரிய சைஸ் ரோஜாவாக செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டல்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஒவ்வொரு சைஸ்லேயும் 8 பீஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் ரோஸ் தான் செஞ்சுருந்தேன். அதனால் மொத்தம் எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 32 பெட்டல்ஸ் தேவைப்பட்டுச்சு, 32 பீசஸ் தேவைப்பட்டுச்சு. அது ரொம்ப சின்னது, அதுக்கு அடுத்த சைஸு, அதுக்கு அடுத்த சைஸு, அதுக்கு அடுத்த சைஸ், அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். ஒவ்வொரு சைஸ்லேயும் 8 பீசஸ் இருக்கணும். நமக்கு ரோஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். சென்டரில் வந்து மொட்டு மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த பெட்டல்ஸ் வரும் பொழுது லைட்டாக விரிஞ்சிருக்கும். ரொம்ப விரிஞ்சிருக்காது, லைட்டாக விரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம அந்த ரோஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு ஐடியா தான் கொடுக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஒரு ஐடியா மாதிரி தான் இருக்கும். இப்போது சென்டரில் மொட்டு மாதிரி செய்கிறதுக்கான பெட்டல் ரெடி பண்ணோம். அதுக்கு அடுத்த லேயருக்கான பெட்டல் ரெடி பண்ணோம். இப்போது செகண்ட் லேயரோட பெட்டல் சைஸை வச்சு தேர்டு லேயருக்கான பெட்டல்ஸை வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணுறேன். அதாவது ஒவ்வொருமே அடுத்தடுத்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது சென்டரில் வந்து ஹைட் கம்மியாக, அடுத்த ஒரு ஹைட் அதிகம், அடுத்த ஹைட் அதை விட அதிகம், அந்த மாதிரி பெட்டல்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் மொத்தம் 3 சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு எப்படி பண்ணேங்கிறத மட்டும் சொல்லித்தரதுக்காக. ஒவ்வொரு சைஸ்லேயும் 8 பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது சென்டரில் மொட்டு மாதிரி வரும் இல்லையா, அது ரெடி பண்ண போகிறோம். 2 பெட்டல்ஸை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த 2 பெட்டல்ஸும் எடுத்து 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 2 சேர்த்து மொத்தம் 4 கிடச்சிருக்கு. இதே மாதிரி மொத்தம் 8 பெட்டல்ஸ் எடுத்துருக்கோமா, 8ஐயுமே 2 ஜாயின் பண்ணணும், மேலே கீழே வர மாதிரி. ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு 2 இது மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து மாதிரி கிராஸாக வைக்கணும், எக்ஸ் மாதிரி வைக்கணும். அதுக்கு வந்து சென்டரில் மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற 2ஐயும் ரெடி பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த 4 இதை வச்சு சென்டரில் மொட்டு மாதிரி வரும் இல்லையா, அதை ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு பெட்டல் மேலே ஒரு பெட்டல் ஒட்டி இருக்கிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து ரொம்ப சின்ன ஹோல் வரணும். நான் வந்து ஒரு சாம்பிள் வீடியோங்கிறனால கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். நல்லா நெருக்கமாக சின்னதாக ஹோல் சென்டரில் தெரியணும், அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒரு பெட்டல் மேலே இன்னொரு பெட்டல் ஒட்டி இருக்கணும், அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். இப்போது இந்த சென்டர் பூ ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே க்ளூ அப்ளை பண்ணி அடுத்த பூ மேலே வச்சாச்சு. வச்சுட்டு இதை திருப்பி க்ளூ 2 சைடு, ஒவ்வொரு பெட்டல் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் சைடில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து சென்டரில் இருக்கிற மொட்டு மேலே ஒட்டுற மாதிரி பண்ணணும். இப்போது இதை ஒட்டுறதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டணும். இந்த 8 பெட்டல்ஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸாக ஒட்டுற மாதிரி பண்ணுங்கள். சென்டரில் வந்து இந்த அளவு ஹோல் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டி ஹோல் இருக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்டாக வர மாதிரி அந்த பெட்டல்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ சென்டர் மொட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தடுத்த பெட்டல்ஸ் வந்து வைக்கும் பொழுது அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த பெட்டல்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கேல் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் ஸ்கேல் வச்சு அந்த பெட்டலை வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த இதை வந்து மடித்து விடணும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒவ்வொரு பெட்டலையும் ஒவ்வொரு சைடு, அதாவது 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், அந்த 4 சைட்ஸும் வைக்கணும். அடுக்கடுக்காக வச்சுட்டே போகணும். அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெட்டல்ஸை வந்து ஸ்கேல் அல்லது அந்த மாதிரி ஸ்டாப்லரோட ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை வச்சு அந்த மேல் பகுதி இருக்குல்ல, பெட்டலோட மேல் பகுதி, அதை வந்து இந்த மாதிரி
ரப் பண்ணுங்க, அந்த மாதிரி இழுத்து விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த பெட்டல் வந்து சுருண்டு வரும். நம்மளோட ரோஜா பூ அந்த பெட்டல் எல்லாம் நம்ம சுருண்டு தானே இருக்கும். ஸோ அந்த இதை கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுருட்டி விடும்பொழுது அந்த சுருள் வந்து வெளியே இருக்கணும். அது மாதிரி நம்ம அதை ஒட்டணும். இப்படி தான் நான் வந்து அந்த ரோஸ் ரெடி பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.